கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒன்று இதில் வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கலார்களா, இல்லது இதற்கு எதிர்ப்பு, அதாவது அவங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இதில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் எதிர்க்கிறார் என்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்றால் மொத்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே திமுக செய்ய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவிற்கும், இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர்கள் இன்று மொத்தமாக தமிழக நலன் மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தோணுது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மசோதாவிற்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க போகிறதா? ஏன்னா ஏப்ரலில் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எடுத்த முடிவு. ஸோ அதில் எதிர்த்து வாக்களிக்க போகிறதா, அல்லது எல்லாம் நாம் வரும் தகவல் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்ய போகிறார்கள். வெளிநடப்பு செய்வார்களே ஆனால் இந்த மசோதாவிற்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். திமுக வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் இந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக மறைமுகமாக இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான ஆதரவு கொடுக்கறதான் அர்த்தம். இது மற்ற மசோதாக்களை போல இல்லை. இதில் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இதை புறந்தள்ள முடியாது. ஸோ அதனால் மற்ற மசோதாக்கள் போன்ற இல்லை, இந்த மசோதாவை கண்டிப்பாக அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதற்கு இதுவரை பதில் இல்லை. இப்போ நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் எல்லாரும். ஸோ அதில் இதுவரைக்கும் திமுகவிடம் எந்த பதிலும் இல்லை. கண்டிப்பாக இந்த மசோதா சம்பந்தமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தமிழக மக்கள் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சேர்த்து அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேற்று நடந்த எங்களுடைய எம்பிக்கள் கூட்டத்திலும் இதே தான், அதாவது அனைத்துவரும் சேர்ந்து இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டும். இப்போ இருக்கிற நம்பர்ஸில் 543 தமிழக தேவையான 39 எந்த மாற்றமும் வேண்டாம் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக, தமிழக மக்களுடைய குரலாக, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய குரலாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சிறுபான்மை மக்களை ஒதுக்கும் ஒரு செயல். கண்டிப்பாக இதை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.